ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி. என் செல்ல குழந்தையே, உன் வேதனைகளை எல்லாம் விலக்கி வைக்கும் வேதவாக்கிது. வேண்டியதை பெற உடனே கேள். இந்த கிருஷ்ணனின் பிள்ளைகள் யாரும் கண்டிப்பாக வேதனையில் இல்லை. உண்மையான பிள்ளைகள் எவரும் இவ்வுலக வேதனை எதையும் வேதனைகளாகவே கருதுவதில்லை. என் அப்பா இருக்கிறார், எனக்கு சகலமும் செய்து தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த கிருஷ்ணனின் பிள்ளைகள் இருப்பார்கள். ஏனென்றால் என்னை நம்பிய என் பிள்ளைகள் அனைவரையும் சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். இது என் பிள்ளைகளுக்கு நான் தந்திருக்கும் வேதவாக்கு. நேரம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நேரம் வந்து விட்டால் நீ கேட்காமலேயே எல்லாவற்றையும் தருவதற்கு தான் நான் தயாராக இருக்கிறேன். உனது மனம் கலங்கி உன்னால் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடன் பேசு. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உனக்கு எந்த விதத்திலேனும் அது உதவும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சிக்கல்களுக்குமான ஒரு நிரந்தரமான தீர்வு என் நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே நீ கண்டெடுப்பாய் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் என் பிள்ளைகள் என்னோடு உரையாடலாம். எப்பொழுதும் என்னை நீ அழைக்கலாம். வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றி கொடுக்க இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு நொடி போதும். என் ஆலயத்தில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டால் உன் துன்ப நிலை மாறி மகிழ்ச்சியான எல்லை காண்பாய். நீ விரும்பும் அனைத்தையும் வழங்குவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். உடமையுள்ள தாயை போல இந்த கிருஷ்ணன் தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கின்றேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது பாவப்பட்ட ஜென்மமாக இருந்தாலுமே சரி, அதிர்ஷ்டமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த கிருஷ்ணனை நீ மனதார நினைத்து விட்டால் அந்த தருணத்தில் இருந்து உன் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். உன் கஷ்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகும். எனதிந்த வேத வாக்கை மறந்து விடாதே. நல்லது நடக்கத்தான் போகிறது. இது இன்று நான் உனக்கு தரும் வாக்குறுதி. நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி.